ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி எப்படி செய்யணும், நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்னஸ் பண்ணியிருக்கிறோம், க்ளோ பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம கை காலும் சேர்த்து அதுக்கும் உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டுருக்கிறேன். நம்ம கை காலில் ரொம்ப கருப்பாக இருக்குது, அது எப்படி நம்ம நல்லா பிரைட்டாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதுக்கான வீடியோ தான் இது. உங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ரிசல்ட்டு 2 நாள் போட்டோம், 1 வாரம் போட்டோம், 2 வாரம் போட்டோம், இல்லை 1 மாதம் போட்டோம், எனக்கு எந்த ஒரு கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டு தெரியல அப்படின்ல கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியும். இப்போது அதுக்கு என்னென்ன ரெமெடி தேவைன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். தேவை எனக்கு ஹனி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம கை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். இது மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். எலுமிச்சப்பழம் நம்ம கையில் அந்த கருப்பு எல்லாம் அந்த டேன் இருக்கிறதெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். அதனால் இது 3 சேர்த்தோம்னா நம்ம கை கால் போட்டோம்னா பிக்மெண்டேஷனு, டார்க் ஸ்பாட்டு இதெல்லாம் எது இருக்குதோ எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம கை காலும் நல்லா கிளியராக பிரைட்டாகும். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்கள் பதிலுக்காக நான் வெயிட் பண்ணின்னு இருக்குவேன். இப்போ இது எப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மஞ்சள் நம்ம அடிப்பட்டாலும் சரி எதுக்கும் நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணுறோம், நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்குது. நம்ம முகத்துக்கு போட்டால் நல்ல ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது, நல்ல ஒரு க்ளோ இது பண்ணி கொடுக்குது. நம்ம முகம் நல்லா பளபளன்னு இருக்கும் அந்த அளவுக்கு. இப்போது இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் பாருங்க, கஸ்தூரி மஞ்சள் உங்கள் வீட்டில் வேறு இருந்தாலும் பரவாயில்ல, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் எடுத்துருக்கிறேன். 2 கைக்கு நீங்கள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்படி கை காலை சேர்த்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னாக்கா 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவுக்கு ஹனி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து இதில் எலுமிச்சப்பழம் சாறு, இது ஃபுல்லாக சேர்த்துக்கணும். பாதி எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்துக்கணும். அந்த தோலை வேஸ்ட்டுன்ட்டு போட்டுறாதீங்க, அது தோல் தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி பாதி எலுமிச்சப்பழம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த தோல் அப்படியே வைக்கணும், இது நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த மாதிரி நல்லா இந்த எலுமிச்சப்பழம் சாறு, இந்த மஞ்சள், அடுத்து இந்த தேனி இதெல்லாம் சேர்த்து நம்ம கைக்கு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கால்கெல்லாம் இதில் இருக்கிற இந்த கொட்டெல்லாம் எடுத்துடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் காலில் எல்லாம் தேய்ச்சிட்டு குளிக்கும் போது இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக தினம் குளிக்கிறதுல ஒரு நாளுக்கு ஒரு நாள் எப்படியும் நம்ம குளிக்கிறோம் இல்லைங்களா, அந்த டைமில் கண்டிப்பாக இது குளிச்சு எல்லாம் ஆயிட்ட பிறகு லாஸ்ட்டு மூமெண்ட்டில் இந்த மாதிரி இது ட்ரை பண்ணிவிட்டு பாருங்களேன், எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. அப்புறமா உங்கள் கை காலை கழுவிட்டு வரலாம். இப்போ இது நல்லா கலக்கி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்கள் கையை நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு அது காயும் போது லைட்டாக உங்கள் கையை மசாஜ் பண்ணுங்க. கொஞ்சம் தண்ணி அங்கங்கே தொட்டு இது பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் அது மசாஜ் பண்ணணும். காஞ்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் இது நம்ம கையில் இருக்கணும். நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம் அந்த இடத்துலலாம் சும்மா போட்டு எடுத்தோம்னா எந்த ரிசல்ட்டும் வராது. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க. டைம் வச்சுக்கின்னு அப்புறமா இது லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி தொட்டு, ரொம்ப இல்லை, மசாஜ் பண்ணோம் ஃபுல்லாக. அப்புறமா மசாஜ் பண்ணிவிட்டு உங்கள் கையை நீங்கள் கழுவிட்டு வரலாம். கண்டிப்பாக அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. அது மசாஜ் பண்ணியிருந்தால் உடனே கழுவிடாதீங்க, ஏன்னா ரிசல்ட்டே கிடைக்காது. மசாஜ் பண்ணுறோன்னாக்கா அது இன்னும் நம்ம கையில் இருக்கிற அந்த கலரு எல்லாமே இந்த எலுமிச்சப்பழ சாறு நம்மளுக்கு நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது.
அதனால இந்த கை காலுக்கு நம்ம வந்து பாதி எலுமிச்சப்பழம் இல்லை ஒரு எலுமிச்சப்பழம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்கின்னுக்கு முகத்துக்குன்ட்டு வரும்போது ஒரு ட்ராப் கணக்கில் தான் எடுத்துக்கணும் நம்ம, ஒரு 2-3 ட்ராப்பு அந்த மாதிரி. ஏன்னா அது ஒரு ஆசிட் மாதிரி. இப்போ நார்மல் இடத்துல நீங்கள் வேறு எலுமிச்சப்பழம் புழிஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் ஆயிருக்குது. அந்த மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு பீச்சிங் பவுடர் இல்லை ஆசிட் ஊற்றின மாதிரி வெளியேறின ஆகிடும். அந்த மாதிரி நம்ம முகத்தில், அதனால ஒரு 2-3 ட்ராப்பு இல்லை ஒரு 4 ட்ராப், அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. இந்த 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிறது, 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறதெல்லாம் கை காலுக்குனாக்கா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கை காலெலாம் நம்மளுக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கும். நம்ம வேலை செய்கிறோம், நடுக்கிறோம், இந்த மாதிரிலாம் அந்த இடம்லாம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்காது. நம்ம முகத்தில் ஸ்கின்னு வந்துட்டு கண், மூக்கு, வாய் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற பொருள் அந்த இடத்துல நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால அது பாதுகாப்பாக நம்ம நடத்தணும். அதனால லைம் வந்துட்டு யூஸ் பண்ணும் போது ஸ்கின்னுக்கு எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் சரி, ஒரு 1/4 டீஸ்பூன்ன்றதுக்குள்ள அதில் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா ட்ராப் கணக்கில் ஒரு 4-5 ட்ராப் அவ்வளோதான், அதுக்கு மேலேயும் எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ட்ராப் எடுத்து ஸ்கின்னுக்கு நம்ம முகத்தில் போடலாம். மற்றபடி கை காலுக்கெல்லாம் ஒன்று இல்லை முழுசோ இல்லை பாதி கூட எலுமிச்சப்பழம் எடுத்துக்கலாம், அதனால எதுவுமே ஆகாது. இப்போ பாருங்கள், இப்போ அதை நான் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறி போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஊறின பிறகு உங்கள் கைக்கு அப்ளை பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்குவீங்க. கண்டிப்பாக இது தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. ஒரு தடவை நான் ட்ரை பண்ணேன் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணால் தான் அதோடைய ரிசல்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணாதே எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு வாரம் இல்லை ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் ட்ரை பண்ண அப்படின்னு கூட இது பண்ணக்கூடாது. ஏன்னா இது ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா ஒரு பலனுங்கிறது உங்கள் கை கால் நீங்களே பார்க்கலாம். அது இல்லாமல் மஞ்சள் வந்து அதுக்காக ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க. இப்போ நான் எப்படி எடுத்தேன், ஒரு 1/4 டீஸ்பூன், பாதி எலுமிச்சப்பழம், ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள், அடுத்து வந்து தேன் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எலுமிச்சப்பழம் தோலில் நல்லா வச்சு, அது வேஸ்ட்டு போட்டக்கூடாது. அந்த சாறு எடுத்த பிறகு அந்த தோலில் நம்ம தொட்டு நல்லா நம்ம கைக்கு கால் நல்லா தேய்ச்சி, இந்த முட்டி இடத்துல ரொம்ப கருப்பாக இருக்கும் அங்கெல்லாம் தேய்ச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வேஸ்ட்டு துணி போட்டுட்டு இப்போ பாருங்கள், நான் கையில் ஒரு இடத்துல அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த எலுமிச்சப்பழம் தோலை வச்சு இதை இந்த மாதிரி இப்படி அப்ளை பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது நம்ம கையில் இருக்கிற அழுக்கெல்லாம் இன்னும் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும் சூப்பராக. பாருங்க, இந்த மாதிரி இந்த தோலில் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நான் வேறு ஃபுல் அப்ளை பண்ணல, வேறு இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கெல்லாம் பாருங்கள். இப்போ இதை 10 நிமிஷம் விட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிட்டு மறுபடியும் இதை ஒரு 5 நிமிஷம் விட்டு கழுவி பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல பிரைட்னஸ் கொடுது. இப்போ பாருங்கள், இப்போ இது ஏன்னா ஹனி போட்டிருந்துக்கு நல்லா அப்படியே ஒரு மாதிரி காஞ்சிட்டு வரும். நான் காட்டுற எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக தண்ணியில் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு நான் கழுவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஒரு பலன்னு பளிச்சுன்னு தெரியும், நல்லா நம்மளுக்கு கலரும் மாற்றுறது ஆகுறது தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பாய்.